Mercy learned past all my faults. Justice of God. Justice of What God. I had done. All I Mercy saw me through the Mercy sun. saw me through the sun. Not what I was. Not what I What I could be. What I That's how could mercy be. saw me. Mercy saw me. Beautiful. That's how mercy saw me. That's how mercy saw me. Though I was broken and so lost. Though I was broken and so Mercy lost. looked past all my Mercy faults. looked past all my faults. Justice of God. Justice of All God. what I had done. All I had done. Mercy saw me through the Mercy sun. saw me through the sun. Not what I was. Not what I could be. but what I That's could how be. mercy saw me. Mercy saw me. Beautiful. Oh, beautiful. That's how mercy saw me. That's how
privilege we have this morning, Lord. Lord, that we have a place of worship, Lord. That we might come in freedom, Lord. To know that you are in this place, Lord. That we can come and feel your great presence, Lord. We were not worthy, Lord. Nothing we could have done, Lord, to deserve your grace. But it was unmerited favor, Lord. Oh, yes, Lord. Oh, come, Lord. We need more of you, Lord. We want to draw closer, Lord. Lord, a closer walk with you, Lord. That's our prayer this morning, Lord. Oh, the desire of my soul. Oh, draw me nearer, Lord. Oh, we long, Lord. Come this morning to return the thanks. We come to worship you, Lord. There is one true and living God. Lord, let the praises always be on our lips. Let it come from our soul, Lord. That we might worship you in the spirit and truth, Lord. Oh, we appreciate you, Lord. Oh, and I see what you've done for me, Lord. Where you brought us from, Lord. Where we could have been this morning, Lord. Living in darkness, Lord. But you brought the light unto us. You gave us your word, Lord. Lord, you've given us liberty, Lord. Oh, that we might worship you, Lord. What grace have we found, Lord? Yes, Lord. It was unmerited favor, Lord.
to come. No matter what comes our way, Lord, we have a hope, Lord. Oh, yes. No matter what darkness comes, Lord. Oh, yes. I'm
திரும்பி வந்து போதகர் சகோதரர் அவருடைய சிறு பெண்ணோடு தேவனுடைய கிருபையை பற்றின சாட்சியை கூற கேட்டது நிச்சயமாக நன்மையாக இருந்தது. அதை போன்ற காரியங்களை கர்த்தராகி இயேசு செய்தது போன்றே அது உள்ளது. நிச்சயமாக அப்படியாயிருக்கிறது. இப்பொழுது இன்றிரவு நம்மோடு விருந்தினர்களில் ஒருவராய் சகோதரன் எர்னி ஃபேண்ட்லர் அவர்கள் இருப்பதற்காக மிகவும் சந்தோஷப்படுகிறோம். நாம் இந்த கூட்டத்தை புதிய வருட இரவன்று உள்ள ஜெப ஆராதனை என்று அழைக்கிறோம். இவர் என்னுடைய அருமையான ஒரு நண்பர். கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் மனம் மாறியவர்களில் இவர் கிருபையின் ஒரு பரிசு கோப்பையான ஒருவராவர். அவர் சுவிட்சர்லாண்டை சேர்ந்தவர், அங்கிருந்து வந்தவர். அவரோடு ஒரு சகோதரன் உண்டு என நினைக்கிறேன். அவர்கள் இப்பொழுது ஷவானோவில் ஜீவிக்கிறார்கள். ஒரு ஜெர்மானியர், ஒரு சகோதரன் வாட்டர்ஸ் ஆவர். இன்றிரவு அவர்களை நம்மத்தில் வைத்திருக்க எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. மட்டுமல்லாமல் நம்மோடு இன்றிரவு விசுவாசத்தில் ஒரு வெளியேற பெற்ற சகோதரன் டேவிட் டியூப்ளசிஸ் தென்னாப்பிரிக்காவில் இருந்து வந்திருக்கிறார். அவர் நம்மோடு இருப்பது கூட நமக்கு மிக்க மகிழ்ச்சியாயிருக்கிறது. டேவிடும் நானும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தோம் அல்லது ஜெபித்துக் கொண்டிருந்தோம். வருகின்ற வருடத்தில் ஆப்பிரிக்காவுக்குள்ளும் உலகத்தின் பல வித்தியாசமான பாகங்களில் ஒன்று சேர்ந்து எங்களுக்கு தேவன் ஒரு மகத்தான வேலையை கொடுத்திருக்கிறார். அதை குறித்து பேசும்படியாகவும் அதன் பேரில் ஜெபிக்கும்படியாகவும் இப்பொழுதிலிருந்து திங்கள் வரை சகோதரன் டேவிட் இப்பொழுது இங்கே இருக்கிறார். ஆப்பிரிக்காவிலும் உலகத்தின் மற்ற பாகங்களிலும் எங்கே எப்பொழுது என்பதை தீர்மானிக்கும்படியாய் இங்கே வந்திருக்கிறார். David has had a very prominent office with the பெந்தேகோஸ்தே உலக கன்வென்ஷனில் சகோதரன் டேவிட் மிகவும் முக்கியமான அலுவலகத்தை உடையவராயிருக்கிறார். மட்டுமல்லாமல் மகத்தான மத தலைவருடன் உலகம் முழுவதிலும் நன்கு அறியப்பட்டவர். நாம் அறிந்திருக்கிறபடி இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை எல்லா ஸ்தாபனங்களில் இருந்தும் ஒன்று கூட்டி கொண்டு வருவதில் உதவவும் வருந்தி கொண்டு வரவும் முயற்சிக்கவும் அதிக செல்வாக்குள்ளவராக இருக்கிறார். அவர்களுக்கு எந்த விதமான சபை இருக்கிறது அல்லது அவர்கள் எந்த பெயர் பெற்றிருக்கிறார்கள் என்பது பாதகமில்லை. அதுதான் யாருக்காக கிறிஸ்து மரித்திருக்கிறாரோ அந்த சபை. நான் அதை அடிக்கடி நினைப்பேன். அங்கே வெளியே மேற்கே அநேக முறை மாட்டு மந்தையை வளைத்து வழக்கமாக மடக்குவோம். நாங்கள் உயரே போவோம். சகோதரன் டேவிடும் அங்கே போய் உட்காருவோம். அங்கே அவர்கள் வடிகால் வேலி மட்டுமாய் அவர்கள் மாட்டு மந்தையை ஓட்டி மலைகளுக்கு உயரே மேய்ச்சலுக்கு ஓட்டுவார்கள். அங்கே காட்டின் பசும் புல்லை அவைகள் மேயும். அந்த நேரத்தில் அடிவாரத்தில் புல் காட்டுப்புல் வளர்ந்து கொண்டிருக்கும். அவர்கள் அந்த புல்லை அறுத்து குளிர்காலம் முழுவதற்குமாய் உயரே மலைகளில் பனி புயல் வீசுகையில் மாட்டு மந்தையை போஷிப்பார்கள். அங்கே வழக்கமாக சேனத்தின் மேல் உட்கார்ந்து அந்த மந்தையை அவர்கள் மடக்குவதை கவனித்துக் கொண்டிருப்பேன். ஒவ்வொரு பெரிய பண்ணையும் அடிவாரத்தில் 1 டன் எடையுள்ள வைக்கோலை தயார் செய்வார்கள். அவர்களால் மட்டும் ஒரு 50 டன் வைக்கோல் எடுக்க முடிந்தால் அவர்களால் 50 மாடுகளை சமாளிக்க முடியும் என்று அர்த்தம். ஒரு 1000 டன் எடுக்க முடிந்தால் 1000 மாடுகளை அவர்களால் சமாளிக்க முடியும். ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய மாடுகளின் மேல் ஒரு வியாபார குறியை வைத்திருப்பார். அவர்கள் அந்த குறியை கவனிப்பார்கள். நிச்சயமாக பல வித்தியாசமான பண்ணைகள், அதனால் அவைகள் கலந்து போய்விட முடியாது. பண்ணையாளனுக்கு எந்த விதமான குறியிட்டவைகள் போகின்றது என்பதை பற்றி அவனுக்கு அக்கறை இல்லை. ஏனென்றால் எல்லா விதமான குறியிட்டவைகளும் அங்கே இருக்கின்றது. ஆனால் அங்கே ஒரு காரியத்தை மட்டும் அவன் உண்மையாகவே சோதிக்க வேண்டியவனாயிருக்கிறான். அதென்னவென்றால் அதனுடைய இரத்த சீட்டு. அவைகள் அதன் ஜாதிகள் ஹீரபோர்ட் என்ற பதிவு செய்யப்பட்டு இருக்க வேண்டுமில்லை என்றால் அவைகளினால் கதவின் வழியாக உள்ளே நுழைய முடியாது. அவர்கள் அவைகளை திருப்பி விடுவார்கள். புரிகின்றதா? அந்த விதமாகத்தான் நியாய தீர்ப்பில் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நாம் எந்த விதமாக அணிந்து கொண்டிருக்கிறோம் என்ற குறியை அல்ல, ஆனால் அந்த இரத்த சீட்டு இருக்கிறதா என்று கவனிக்கப்படும். அந்த காரியம்தான் அங்கே கணிப்புக்கு வரும். இரத்த சீட்டு. சகோதரன் டேவிட் நமது மத்தியில் இருப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. சற்று முன்பு சகோதரன் எஸ்டல் பீலர் அவர்களை நான் இங்கே பார்த்தேன். அங்கே எங்கேயோ பின்னாக எழும்பினதை நான் பார்த்தேன். இன்றிரவு செய்தியை கொடுக்க நாம் கேட்க வேண்டிய மற்ற ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். மட்டுமல்லாமல் சகோதரன் ரெடலும் மற்றவர்களும் வருவார்கள் என்று யூகிக்கிறேன். ஏனென்றால் அவர்கள் நள்ளிரவு மட்டுமாய் இங்கே இருக்க போகிறார்கள். எப்படியா இருந்தாலும் சகோதரன் டேவிடினால் நள்ளிரவு மட்டுமாய் இருக்க முடியாது. அவர் எல்லா இடத்திலும் தேவைப்படுகிற ஆள். அவர் இங்கே இருக்கிறார் என்று சகோதரன் ராஜேஷ் கேள்விப்பட்ட மாத்திரத்தில் அவர் ஆள் அனுப்பி அவரை அங்கே 10 மணிக்கு வரும்படி சொல்லுவார். எனவே அப்படியானால் அவர் சீக்கிரத்தில் இங்கிருந்து அங்கே தூரத்தில் தென் லூயிவில்லுக்கு போய்விடுவார். சகோதரன் டேவிட் அவர்களுக்கு சரி என்றால் அவர் இங்கே மேலே வந்து அவருடைய இருதயத்தில் இருப்பதை நம்மோடு பேசினால், நமக்காக பிரசங்கித்தால், கர்த்தர் அவருக்குள் வைக்கும் எதையாவது செய்தால் அது அருமையா இருக்கும் என்று நான் நினைத்தேன். தென்னாப்பிரிக்க
ஆப்பிரிக்காவில் இருந்து வந்துள்ள சகோதரன் டேவிட் டியூப்ளசிஸ் அவர்கள் பேச நாங்கள் யாவரும் கேட்க விருப்பமாயிருக்கிறோம். நான் இதை கூற விரும்புகிறேன். அதாவது அங்கே ஆப்பிரிக்காவில் இருந்தபோது கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததான அந்த மகத்தான கூட்டங்களில் அவருடைய சகோதரர் ஜஸ்டிஸ் எனக்கு மொழிபெயர்ப்பாளராக இருந்தார். அவருடைய பெயர் சகோதரன் ஜஸ்டிஸ் என்று நான் நினைக்கிறேன். இந்த டியூப்ளசிஸ் சகோதரர்கள் ஒரு உண்மையான அருமையான குடும்ப ஜனங்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருமே ஊழியக்காரர்கள் என்று நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிந்த மட்டில் ஒரு கால் அவருடைய தகப்பனாரும் கூட ஒரு ஊழியக்காரர் என யூகிக்கிறேன். அவர்கள் ஒரு அருமையான குடும்பத்திலிருந்து வந்த ஜனங்கள். உலகத்தை சுற்றிலுமுள்ள எல்லா சபைகளிலும் ஸ்தாபனங்களிலும் ஒரு மகத்தான பெயரை உடையவர்களாயிருக்கிறார்கள். சகோதரன் டேவிட், இப்பொழுது நீர் வந்து எங்களுக்காக பேச வேண்டும் அல்லது தேவன் கூறும்படி எதை உம்முடைய இருதயத்தில் போட்டாலும் அதை கேட்க நான் விரும்புகிறேன். இப்பொழுது நேராக வாருங்கள். இன்றிரவு உம்மை என்னுடைய சபைக்கு அறிமுகப்படுத்த நான் மிகவும் சந்தோஷமாயிருக்கிறேன். இதுதான் எங்களுடைய போதகர் சகோதரன் ஆர்மன் நெவில். சபையாருக்கு என்னுடைய அருமையான நண்பர்களில் இவர் ஒருவர். தேவனுடைய சேவையிலே உடன் போர் வீரர். தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த சகோதரன் டேவிட் டியூப்ளசிஸ் இவரே. தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக சகோதரன் டேவிட். ஆமேன். நாங்கள் எல்லாரும் ருசித்தோம். சகோதரன் டேவிட், இப்பொழுதே திரும்பி போய் மீண்டும் எங்களோடு இரும். அது மிகவும் அருமையாயிருக்கிறது. நிச்சயமாக நாங்கள் சந்தோஷமாயிருக்கிறோம். சகோதரன் டேவிட் சில காரியங்களை கூறினார். என்னிடத்தில் பேனா இருந்திருந்தால் நலமாய் இருந்திருக்கும். நாங்கள் அவைகளை குறித்து வைத்திருப்பேன். ஆனால் பேரன்கள், பேரப்பிள்ளை இவைகளை எப்பொழுதும் நினைவில் இருக்கும். நல்லது. நம்முடைய சகோதரன் இங்கு வந்ததை நாங்கள் நிச்சயமாய் பாராட்டுகிறோம். அவர் பெந்தேகோஸ்தே விசுவாசிகளின் உலக மாநாட்டுடன் சம்பந்தம் கொண்டவர். அவருடைய வேலையின் பாதையிலே உலகம் முழுவதின் ஊடாகவும் ஒரு மகத்தான மனிதன். இன்றிரவு சகோதரன் டேவிட் வந்து நம்முடன் இந்த புது வருட இரவன்று பேசினதற்கு நாம் அதிர்ஷ்டசாலிகளாயிருக்கிறோம். நம்முடைய கர்த்தரை குறித்த மகத்தான மனிதர் என்ன நினைக்கிறார்கள் என்றும் அவருடைய மகத்தான ஊழியக்காரனை குறித்து என்ன நினைக்கிறார்கள் என்றும் உங்களால் காண முடியும். இப்பொழுது நாளை புதிய வருட நாளாய் இருப்பதினால் இப்பொழுது அது ஒரு சில மணி நேரங்களாயிருக்கும். நான் விடியற்காலையில் புறப்பட வேண்டும். எனவே சகோதரன் நெவிலுடன் சரி என்றால் சிறிது நேரம் நான் பேசலாம் என்று நினைத்தேன். சகோதரன் பீலரும் மற்ற ஊழியக்காரர்களும் இங்கு இருக்கிறார். அதிக நேரம் எடுக்க மாட்டேன் என்று நான் நினைக்கிறேன். நாம் ஆமேன் என்று சொல்லி வீட்டிற்கு போகலாம் என்று. அது ஒரு அற்புதமான செய்தியாயிருக்கும். இன்றிரவு நமக்கு இங்கு என்ன இருக்கிறது என்பதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்கக்கூடும். இப்பொழுது இது புதிய வருட இரவாய் இல்லாதிருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தினால் நாம் ஒருவரை ஒருவர் உபசரிக்கிறோம். புதிய வருடம் வரும் வரைக்குமாய் பிரசங்கிக்கிறோம். நாளானது பிறப்பதற்கு முன்னதாகவே விடியற் காலையில் எழும்பி விடுவோம். நான் டேவிடை போல அவ்வளவு வாலிபன் அல்ல. ஒருவேளை அவர் வாலிபமாய் உணர்வது போன்று நான் உணராமல் இருக்கலாம். டேவிட் என்னை காட்டிலும் சற்று வயது அதிகமானவர். 7 அல்லது 8 வயது என்னை காட்டிலும் மூத்தவர். ஒரு கால் 10 இருக்கலாம். ஆனால் உண்மையான அவர் தேவனுக்கு ஒரு அக்கினி பந்தமாய் இந்த வருடம் 50,000 மைல்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்காக பிரயாணம் செய்கிறார். இப்பொழுதும் கூட அவருடைய பிரசங்க பாதையில் சகோதரன் ராஜ்யட்சும் இடம் போகிறார். நாளைக்கு அவர் வேறு யாரோடோ இருக்க போகிறார். வேறு எங்கேயோ சென்று திங்களன்று மீண்டுமாய் இங்கே வருவார். வந்து கொண்டிருக்கின்ற ஒரு உலகம் முழுவதுமாக உள்ள பிரயாணத்திற்கான ஒழுங்குகளை செய்யும்படியாய் நான் அவரை சந்தித்தாக வேண்டும். நாங்கள் மார்ச் மாதத்தில் ஆப்பிரிக்காவில் இருக்க வேண்டும். இந்த பிற்பகல் தான் அதை அறிந்து கொண்டேன். வருகின்ற மார்ச்சில் முழு சுவிசேஷ கிறிஸ்தவ வியாபார புருஷர்களின் சபையைச் சேர்ந்த கிளேட்டன் சான்மோர் அவர்களை இந்த வாரத்தில் அல்லது வருகின்ற வாரத்தில் முதல் கட்டமாக அவரை சந்தித்து ஜமைக்கா ஹேட்டிக்கான ஒழுங்குகளை செய்ய வேண்டும். அடுத்த வாரம் நான் கென்டக்கிக்கு போவேன் அல்லது ஜார்ஜியாவுக்கு சென்று அந்த கூட்டங்களை அங்கே நடத்துவேன். அப்படியே நேராக கென்டக்கி வழியாக திரும்பி வந்து இங்கே ஒரு இரவு அங்கே ஒரு இரவாக அந்த கூட்டங்களில் கலந்து கொள்ளுவேன். அங்கே இருந்து நேராக திரும்பி வீட்டிற்கு வந்து அங்கிருந்து அட்லாண்டிக் நகரத்துக்கு சென்று 27ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை அங்கிருந்து 1ஆம் தேதி காலையில் புறப்பட்டு கிங்ஸ்டனில் துவங்கி ஜமைக்காவில் ஓட்டப்பந்த சாலையில் அந்த நாள் முதல் ஒரு 10 நாட்களுக்கு அங்கே இருப்பேன். அங்கே இருந்து புறப்பட்டு ஹெய்ட்டிக்கு எங்கே எல்லாமோ அங்கிருந்து இங்கேயோ போவோம் என்று எங்களுக்கே தெரியாது. கர்த்தரங்களை நடத்துகிற விதமாய் செல்வோம். இவைகளெல்லாம் இப்பொழுது தயாராகி கொண்டிருக்கும் கட்டத்தில் இருக்கிறது. புரிகின்றதா? நான் இன்னும் சரி என்று கூறவில்லை.
டேவிட் இங்கே இருக்கிறார், கிளைட் வருகிறார், சகோதரன் கார்டன் லின்சே தென் அமெரிக்காவுக்கு வருகிறார், இன்னும் மற்றவர்கள் லத்தீன் பாஷையிலே பேசுகிற அமெரிக்கர்களுக்கு கிறிஸ்தவ வியாபார புருஷர்கள் வருகிறார், சகோதரன் டேவிட் சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி நாடுகளுக்கு இப்படியாக. ஆனால் இன்னும் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஜெபித்துக் கொண்டே இருங்கள். நான் மேலாய் அறிந்திருக்கும் அளவிற்கு தேவன் போ என்று சொல்லும் வரைக்குமாய் நான் எங்கேயும் போக விரும்பவில்லை. ஆகையினால் நான் போகும்படியாய் உணர்ந்தாலொழிய போக மாட்டேன். பின்னால் நான் ஆகாய கப்பலை விட்டு இறங்குகிற பொழுது எதிர்ப்பு என்னவாயிருந்தாலும் அக்கறை இல்லை. நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறேன் என்று நான் கூறலாம். எங்களுக்கு ஒன்று சேர்ந்து உண்டாயிருந்த நட்பிற்காக நான் டேவிட் அவர்களுக்கு நன்றி உள்ளவனாயிருக்கிறேன். ஏனென்றால் அந்த மனிதன் ஒரு முக்கியமான மனிதனாய் இருக்கிறார். ஆனால் இந்த கர்த்தருடைய ஊழியத்தை அவர் நிச்சயமாய் விசுவாசிக்கிறார். அவர் நிச்சயமாய் விசுவாசிக்கிறார். சகோதரன் டேவிடும் நானுமாய் எங்களுடைய பெயர்கள் இந்த உலகம் முழுவதினூடாகவும் ஒன்று சேர்ந்து செயல்படுகிறது. அதை போன்றதான ஒரு மனிதனோடு தொடர்பு வைத்திருப்பதற்காக நான் மிகவும் சந்தோஷமாயிருக்கிறேன். ஆனால் நண்பர்களே, நான் அதை பாராட்டுகிறேன். அதனால் தொடர்பு கொண்டிருப்பதில் நான் மிக மகத்தான காரியமாய் கருதுவது அந்த மகத்தான ஒருவரான தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாயிருக்கிறது. இப்பொழுது சகோதரன் நெபிலும் அவர்கள் சிலரும் இன்னும் சில வினாடிகளில் பேசுவார்கள். ஆனால் இப்பொழுது நான் வேத வாக்கியத்திலிருந்து ஏதோ ஒரு சிறிய காரியத்தை வாசிக்க விரும்புகிறேன். பலவிதமான பிரசங்கிமார்களையும் அவர்கள் ஒரு பொருளை அணுகுகின்ற விதத்தையும் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பது முதலானவைகளை ஒரு புதிய வருட நாளில் காண்பது அது நல்லது என்று நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு மனிதனும் பிரசங்கிப்பதில் அவனுடைய சொந்த பாணியை உடையவர்களாயிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், தேவன் நம்ம எல்லாரையும் ஒரே மாதிரியாய் உண்டாக்கவில்லை. அவர் நம்மை வித்தியாசமானவர்களாய் உண்டாக்கினார். உருவ தோற்றத்தில் அவர் நம்மை வித்தியாசமாய் உண்டாக்கினார். அவர் உலகத்தை பல விதங்களாய் உண்டாக்கினார். பெரிய மலைகள், சிறிய மலைகள், புல்வெளிகள், பாலைவனங்கள், பெரிய வெள்ளை பூக்கள், நீல பூக்கள், பல வித்தியாசமான விதங்கள். அவர் நம்மை வித்தியாசமானவர்களாய் உண்டாக்கி இருக்கிறார். அவ்வளவுதான். அவர் சிவப்பான தலைகள், கருப்பு தலைகள், பழுப்பு தலைகள், வெள்ள தலைகள், பருமனாக, ஒல்லியாக, உயரமாக, இன்னும் என்னவெல்லாமாகவே உண்டாக்கி இருக்கிறார். புரிகின்றதா? அவர் நம்மை வித்தியாசமானவர்களாய் உண்டாக்கி இருக்கிறார். தேவன் பல ரகங்களின் தேவனாய் இருக்கிறார். நான் அதை ஒரு விதமாய் விரும்புகிறேன். உங்களுக்கு அப்படி இல்லையா? ஆனால் எல்லா நேரத்திலும் அதே மாறாதவராய் இருக்கிறாரா? என்ன நான் இதை விரும்புகிறேன். So let us turn now in our scriptures over in the book of Saint Matthew. Saint Matthew's Gospel beginning. எனவே இப்பொழுது நாம் நம்முடைய வேத வார்த்தைகளை பரிசுத்த மத்தேயுவின் புத்தகத்துக்கு திருப்புவோம். பரிசுத்த மத்தேயுவின் சுவிசேஷம் 4ஆம் வசனம். ஒரு சந்தர்ப்பத்திற்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். தேவன் நமக்கு உதவி செய்கிறார். பரிசுத்த மத்தேயு 4ஆம் அதிகாரம். நான் விசுவாசிக்கிறேன். வாசிப்பதற்கு முன்பாக நாம் ஜெபிப்போம். கிருபையுள்ள பரலோக பிதாவே, அது மீண்டுமாக நன்றியுள்ள இருதயத்தோடு இந்த புதிய வருடத்தை நாங்கள் அணுகுகிறோம். நாங்கள் உம்மை அணுகி எங்களுடைய கடந்த கால கவலைகளை எல்லாம் நாங்கள் உம்மிடத்தில் கொண்டு வந்து அவைகளை எல்லாம் நீர் மருதி கடலிலே போட்டுவிட்டு இனி அவைகளை ஒருபோதும் எங்களுக்கு எதிராக எங்களுடைய பாவங்களை நினையாதிருக்கும்படி நாங்கள் உம்மிடத்தில் கேட்கிறோம். எங்களுடைய ஆவிக்குரியவைகளோடு நாங்கள் பரிசோதித்து பார்க்கப்படுவது மட்டுமல்லாமல் உம்மோடு எங்களுக்குள்ள ஐக்கியத்தையும் பரிசோதித்து பார்ப்போமாக. எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பீராக. உம்முடைய ஆவி இன்றிரவு எங்களோடு இடைப்படும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்ளுகிறோம். எங்களை குறித்து ஏதாவது அசுத்தமான காரியம் அங்கே இருக்குமானால் கர்த்தாவே, மேற்கிலிருந்து கிழக்கு எவ்வளவு தூரமோ அந்த தூரத்துக்கு அதை கொண்டு போய்விடும். நாங்கள் இந்த புதிய வருடத்துக்குள் சுத்தமாகவும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு ஆயத்தமாய் இந்த புதிய வருடத்துக்குள்ளாய் நாங்கள் பிரவேசிக்கும்படியாய் அதை மறதி கடலுக்குள் எரிந்து எங்களுக்கு எதிராக இனி அதை நினையாதிரும். நாங்கள் உமக்கு சேவை செய்ததிலேயே இந்த 1960ஆம் வருடம் மிகவும் மகத்தானதாய் இருப்பதாக எங்களுக்கு மகா மேன்மையாயும் அபரிமிதமாயும் தருவீராக. இப்பொழுது இருக்க போகின்ற இந்த எல்லா கூட்டங்களிலும் கர்த்தாவே, சகோதரன் டியூப்ளசிஸ் அவர்களோடு உலகம் முழுவதுமாக ஆசியாவுக்குள்ளும் ஐரோப்பாவுக்குள்ளும் சுற்றிலும் நடந்து நினைத்துக் கொண்டிருக்கும் கூட்டங்களில் கர்த்தாவே, உம்முடைய சித்தமும் உம்முடைய வல்லமையும் இந்த காரியங்களை நடத்துவதாக. உம்முடைய தெய்வீக நியமிக்கப்பட்ட பாதையை விட்டு எந்த நேரத்திலாவது விலகினால் பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒரு தடையை போட்டு எங்களை நிறுத்தி கர்த்தாவே, எங்களை சரியான இடத்துக்கு திருப்புவீராக. இதை அருளும்.
இந்த சிறு சபையை ஆசீர்வதியும் கர்த்தாவே. சுமார் 30 வருடங்களுக்கு நெருக்கமாக இது இங்கே இப்பொழுது ஒரு தாழ்மையான ஜனத்திற்கு தேவனுடைய கிருபையின் ஒரு நினைவு கூறுதலாக அது நிற்கிறது. போதகராகிய சகோதரன் நேவல் பிதாவே, அவரை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சபை முழுவதையும் ஆசீர்வதியும். தர்மகர்த்தாக்களையும் டீக்கன்களையும் பாடல் தலைவனையும் பியானோ வாசிப்பவரையும் சபையார் யாவரையும் ஒவ்வொருவரையும் ஞாயிறு பள்ளி உபாத்திகளையும் இன்றும் உள்ளவைகளையும் ஆசீர்வதியும். கர்த்தாவே, நாங்கள் தேவனுடைய கிருபையில் இந்த வருடம் வளருவோமாக. நம்முடைய அங்கத்தினர்கள் அதிகமான எண்ணிக்கையிலும் உம்முடைய கிருபையிலும் கடந்த வருடங்களை காட்டிலும் வளருவார்களாக. இதை அழியும் பிதாவே. இப்பொழுது நாங்கள் வாசிக்க இருக்கின்ற உம்முடைய வார்த்தை இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் அணுகுகையில் எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தாவே, ஒருவரால் மட்டுமே வியாக்கியானிக்க முடியும். தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தமாக இதை எங்களுக்கு நீர் அளிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். அடுத்த சில நிமிஷங்களுக்கு நான் பேசுவதற்காக நான் தெரிந்து கொண்ட சந்தர்ப்பத்தை அறிவிக்கிறேன். அது இங்கே வேத வார்த்தைகளில் காணப்படுகின்றது. நான் அதை வாசிக்கிறேன். நான் அதை அந்த நேரம் முதற்கொண்டு என்று அழைக்க விரும்புகிறேன். நான் யோசிக்கவே இல்லை. அந்த இரவு நான் சொன்னேன், நான் இங்கே வருவதாக இல்லை. ஏனென்றால் என்னுடைய தொண்டை புண்ணாகி கொண்டிருந்தது. நேற்றோ அல்லது முந்தின நாளோ என்னுடைய மனைவி என்னிடத்தில், அப்படியானால் நீ சபைக்கு போக மாட்டீர் என்று நான் நினைக்கிறேன் என்று கூறினால், அதற்கு நான் போவேன் என்று நினைக்கவில்லை. என்னுடைய தொண்டை அவ்வளவு பச்சை புண்ணாகவும் இருக்கிறது என்றேன். பின்னர் அதற்கு மேல் அன்றிரவு வேறொன்றுமில்லை. நான் உட்கார்ந்து வேத வார்த்தைகள் எடுத்த போது நான் இதை பார்த்தேன். சகோதரன் சாத்மன் அப்பொழுது வந்து, நாளை இரவு நீர் சபைக்கு வருவீரா என்றார். நான் இங்கே இருப்பேன் என்றேன். மேடா என்னை சுற்றுமுற்றும் பார்த்து, என்னால் உம்மை புரிந்து கொள்ளவே முடியவில்லை என்றார். அதற்கு நான் அதை உன்னிடத்தில் எதிர்பார்க்கவில்லை அல்லது வேறு யாரிடத்திலும் எதிர்பார்க்கவில்லை. தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகின்ற எந்த ஒருவனையும் புரிந்து கொள்ள முடியாது. நம்முடைய கர்த்தர் அவர்களால் அவரை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் காணப்பட்ட விதம், ஒரு நிமிடம் அவர் ஒரு விதமாய் பேசினார், இன்னொரு நிமிடம் அவர் இன்னொரு விதமாய் பேசினார். வேறு எங்கேயோ அவர் வேறு எதையோ குறித்து பேசினார். சில நேரங்களில் அது இயேசுவானவர் பேசுகிறதா இருக்கும், சில நேரங்களில் அது தேவன் பேசுகிறதா இருக்கும். உங்களுக்கு புரிகின்றதா? சீஷர்களும் கூட அங்கே கடைசியில் கூறினார்கள், இதோ இப்பொழுது நீர் வெளிப்படையாய் பேசுகிறீர், இப்பொழுது நாங்கள் அறிந்து கொண்டோம் என்றார்கள். புரிகின்றதா? இயேசு அவர்களுக்கு, இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்றார். பாருங்கள், அதற்கு பின்னர் உங்களால் அதை செய்ய முடியாது. ஏனென்றால் நீங்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறீர்கள். ஏதோ காரியத்தை நீங்கள் செய்ய துவங்குகிறீர்கள். பின்னர் தேவன் உங்களை வேறு எங்கேயோ உபயோகிக்க விரும்புகிறார் என்பதை நீங்கள் கண்டறிகிறீர்கள். நீங்கள் அங்கே நிறுத்தியாக வேண்டும், இங்கே போக வேண்டும். ஆவியினால் நடத்தப்படுகிறீர்கள். நீங்கள் தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று விரும்புகின்றதான ஒரு ஜீவியத்தை உடைய வித்தியாசமான வினோதமான ஜனங்களாய் இருக்கிறீர்கள். பின்னர் நான் எப்பொழுதும் இதை சொல்வதுண்டு, அதாவது கர்த்தருக்கு இது சித்தமாய் இருந்தால் நான் இதை செய்வேன் என்று. புரிகின்றதா? நான் யாருக்காவது ஒரு வாக்களித்திருந்தால், கர்த்தருக்கு சித்தமாய் இருந்தால் நான் அதை செய்வேன் என்பேன். பாருங்கள், ஆகையினால் அப்பொழுது அது தேவனுக்கு சித்தமாய் இல்லை என்றால், கர்த்தருக்கு சித்தமாய் இருந்தால் நான் இந்த செய்தியை பேசுவேன். இந்த செய்தியில் இருக்கையிலேயே கலிபோர்னியாவுக்கு போகும்படியாய் அவர் எனக்கு ஒரு அழைப்பை கொடுக்கலாம். நான் எல்லாவற்றையும் ஒரு புறமாய் ஒதுக்கிவிட்டு என்னால் முடிந்த அளவு வேகமாய் கலிபோர்னியாவுக்கு செல்வேன். நான் அந்த விதமாக ஜீவிக்க விரும்புகிறேன். ஏது காரியமும் என்னை பற்றி பிடித்து வைத்துக் கொண்டிருக்க நான் விரும்பவில்லை. மகத்தான ஏதோ காரியம் அல்லது வேறேதோ எனக்கு தேவையில்லை. அங்கே அது லட்சக்கணக்கான டாலர்கள் பெருமானம் உள்ளதாக இருக்கலாம். என்னை அங்கே கட்டி வைக்க ஒவ்வொரு நாளும் நீங்கள் இவ்வளவு பணம் பெற்றாக வேண்டும். எங்கே எப்பொழுது நான் இருக்க வேண்டும் என்று தேவன் கூறுகிறாரோ அங்கே நான் போய், நீங்கள் போகலாம் என்று நான் கூறும் வரைக்குமாய் அங்கேயே இருக்க நான் விரும்புகிறேன். நான் அங்கே போக விரும்புகிறேன். யாருக்கும் ஏதும் கடமைப்பட்டவனாய் அல்ல. இப்பொழுது இதோ இங்கே இருக்கிறது, குறிப்பிடப்பட்டிருக்கிறது, ஜெர்மனிக்கு அல்லது ஆப்பிரிக்காவுக்கு செல்வது. ஏதோ கோடீஸ்வர ஸ்திரீ ஆப்பிரிக்காவுக்கு நான் போக வேண்டும் என்பதை ஆவியானவர் என் பேரில் போட்டது முதற்கொண்டு அவள், நான் அதற்கு பொறுப்பேற்று அதன் எல்லா செலவுகளுக்கும் நான் பணம் செலுத்துகிறேன் என்றாள். புரிகின்றதா? அவ்வளவுதான். என்னுடைய பிதா எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரராக இருக்கும் பொழுது நான் ஏன் பணத்தை குறித்தும் காரியங்களை குறித்தும் கவலைப்பட வேண்டும்? புரிகின்றதா? இந்த ஐஸ்வர்யவானோடு அல்லது அந்த ஐஸ்வர்யவானோடு அல்லது இந்த ஜனத்தோடு அல்லது அந்த ஜனத்தோடு அவரால் பேச முடியும். நான் அதை குறித்து கவலைப்பட அவசியமே கிடையாது. புரிகின்றதா? தேவன் அதையெல்லாம் பார்த்துக் கொள்கிறார். சகோதரன் ராய் அந்த விதமாய் தான் ஜீவிக்க வேண்டும். அவர் அதை பார்த்துக் கொள்ளும்படி விடுங்கள். அது அவ்வளவு நன்மையாயிருக்கும். Let us turn in our scriptures
இப்பொழுது நம்முடைய வேத வார்த்தைகளில் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். நாம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின்படியாய் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் வாசிக்க துவங்குவோம். Now when Jesus had heard that John was cast into prison, he departed unto Galilee. Leaving Nazareth, he came and dwelt in Capernaum. யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய் நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உரித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். And from that time, நான் இப்பொழுது அந்த நேரம் முதற்கொண்டு என்ற பொருளின் பேரில் பேச இருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், மானிடர்கள் என்ற முறையில் நாம் எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இருந்துதான் காரியங்களை நினைக்கிறோம். இன்னின்ன ஒரு காரியம் சம்பவித்தது அந்த நேரம் முதற்கொண்டு என்று. இப்பொழுது அநேக நேரங்களில் நீங்கள் ஒரு வயதான மனிதனை அல்லது ஒரு வயதான ஸ்திரீயை சந்திக்கிறீர்கள். அவர்கள் ஏதோ காரியம் சம்பவித்ததான ஒரு கடந்த நேரத்தை சுட்டி காட்ட விரும்புவார்கள். அவர்களால் அதை நன்றாக தெளிவுபடுத்தி சுட்டி காட்டி அது அந்த நேரத்தில் சம்பவித்தது என்று கூற முடியும். இப்பொழுது இன்றிரவு பார்க்க போனால் எல்லாருமே இருக்கிறோம். என்னால் குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் சம்பவித்த குறிப்பிட்ட காரியங்களை என்னுடைய நினைவிலிருந்து அழைக்க முடியும். அந்த நேரம் முதற்கொண்டு ஏதோ காரியம் மாறி போனது. இன்னின்ன காரியம் அந்த நேரத்தில் சம்பவித்தது. அந்த நேரம் முதற்கொண்டு அது வித்தியாசமாயிருந்தது. அது நம்மால் முடிந்த ஒரு நல்ல காரியம். அந்த நினைவுகளில் சில நாம் சிந்தித்து பார்க்கின்ற காரியங்களில் அப்படி மாறி போன தகுதியான காரியங்களாய் இருக்கிறது. அங்கே சில காரியங்கள் இருக்கின்றன, அது சிந்தித்து பார்ப்பதற்கு அவ்வளவு தகுதியானவைகள் அல்ல. உதாரணமாக, ஒரு ஸ்திரீ துர்கீர்த்தியானவளாய் இருந்து அவள் அங்கே ஒரு நேரம் இருந்தது, நான் ஒரு நல்ல நீதி உள்ள நேர்மையுள்ள பெண்ணாய் இருந்தேன், ஒரு குறிப்பிட்ட இரவன்று அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு குறிப்பிட்ட காரியம் சம்பவித்தது என்று அவள் கூறலாம். அந்த நேரம் முதற்கொண்டு அவள் தவறான பாதையில் சென்றாள். அவளுடைய ஜீவியம் பாவத்தால், கருமையினால், இருளினால் பழுதடைந்து நியாய தீர்ப்பு மட்டுமே காத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த நேரம் முதற்கொண்டு அது சம்பவித்தது. அப்பொழுது அவள் தவறான பாதையை எடுத்தாள் என்பதை அவளால் நினைவுபடுத்த முடியும். குடிகாரன் இன்றிரவு வீதியின் மேல் அவனுடைய துன்பங்களை குடித்து அப்புறப்படுத்த முயற்சிக்கிறான். நீங்கள் அவனை தூக்கி எடுக்கலாம். சில காலத்திற்கு குடிக்கார ஜனங்களுக்கான ஒரு மகத்தான மையம் இங்கே நியூயார்க்கில் இருந்தது. அந்த பௌரியில் நான் பார்த்தபோது நான் ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரரோடு நடந்து போய்க் கொண்டிருந்தேன். அங்கே ஒரு மனிதன் விழுந்து கிடந்தான். அநேகர் அங்கே இருந்தனர். தொல்லை கொடுக்காதவர், உதவியற்றவர்கள். அவர்களுடைய ஆடையின் முன்பாகமெல்லாம் நனைந்து போய், முகமெல்லாம் தாடி மயிர் வளர்ந்தவர்களாய் ஒரு பயங்கரமான நிலையில் அங்கே படுத்து கிடந்தார்கள். அவர்கள் பரிபூர்ணமாய் தீங்கிழைக்காதவர்களாயிருந்தார்கள். அந்த ஊழியக்காரர் அந்த ஆளை தெரிந்து கொண்டு அவனிடத்தில் கேளுங்கள் என்றார். மோட்டார் வாகனத்தின் பம்பரின் மேல் ஒரு காலை வைத்தவாறு படுத்து கிடந்த இந்த மனிதன் அருகில் சென்றேன்.
அவனுடைய தலையோ வீதியின் மேல் கிடந்தது. சில சமயங்களில் அங்கே இருக்கின்ற கழிப்பிடங்களுக்கு கூட போக முடியாதவர்களாயிருப்பார்கள். ஓ, அவன் பயங்கரமான ஒரு நிலைமையில் இருந்தான். நான் அவனை அப்படியே பற்றி பிடித்து முன்னால் பேச முடியுமா என்றேன். அவன் எனக்கு எந்த பதிலும் கூறவில்லை. எனவே அந்த ஊழியக்காரர் கீழே குனிந்தார். அவர்களிடத்தில் எப்படி இடைப்பட வேண்டும் என்று அவர் அதிகமாய் அறிந்திருந்தார். அவர் அவனிடத்தில் நீ யார் என்று கேட்டார். கடைசியில் அவன் பேசும்படியான அளவிற்கு அவனை அவர் தூண்டிவிட்டார். அவன் நீ குடிக்க வாங்கி கொடுத்தால் பேசுவேன் என்றான். அவன் முதல்வனாயிருந்த அந்த வங்கியை அவன் சுட்டிக்காட்டினான் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். அவர் சொன்னார், நாங்கள் பிரசங்கிமார்கள் என்ன சம்பவித்தது என்று உன்னால் கூற முடியுமா என்று. நீ எனக்கு மதுபானம் வாங்கி தருவேன் என்று வாக்களித்தால் முடியும் என்றான். நாங்கள் அதை செய்ய முடியாது. என்னால் உன்னுடைய வருத்தங்களோடு வருத்தத்தை சேர்க்க முடியாது. நான் உனக்கு உதவி செய்ய விரும்புகிறேன் என்று கூறினார். அவனுடைய எல்லா கதையும் இதுதான். ஒரு நாள் இரவு அவன் வீட்டிற்கு வந்தானாம். அவன் கூறினபடியே அங்கே ஒரு அன்புள்ள ஜான் என்ற கடிதம் மேஜையின் மேல் அவனுடைய மனைவி வைத்து போயிருக்கிறார். அவன் அவளை நேசித்தான். அவனுடைய பிள்ளைகளை அவள் கொண்டு போய்விட்டாள். அவனை அவள் விவாகரத்து செய்துவிட்டு இன்னொரு மனிதனோடு ஓடி போய்விட்டாள். அவன் சொன்னான், எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. என்னுடைய மூளையை துப்பாக்கியில் சுடுவதா அல்லது என்னென்றே எனக்கு தெரியவில்லை. நான் மதுகடைக்கு சென்றேன் என்றான். அந்த நேரம் முதற்கொண்டு அவன் அங்கே இருந்தான். அது உலகம் முழுவதுமாக அப்படி இருக்கிறது. ஒய்யன், நீங்கள் ஒருவனை எடுக்கலாம். நான் ஒரு மனிதனிடத்தில் கூறினது போன்று ஒரு நாள் நான் ஏதோ ஹாஸ்யம் கூறுவதாக நினைத்தேன். அவன் அத்தனை பொய்களை கூறிக்கொண்டே போய் கடைசியில் அவனே அவைகளை உண்மை என்று விசுவாசிக்கும் அளவுக்கு ஆயிற்று என்பதாய் கண்டறிந்தோம். நான் அவனிடத்தில் உன்னை அதை செய்ய வைத்ததுதான் என்ன என்றேன். நான் பேசும்படி அவனோடு உட்கார்ந்தேன். நான் உன்னை கேட்கப் போகிறேன். அந்த கதைகள் எல்லாம் ஜனங்கள் விசுவாசிப்பதற்கு மிகவும் காட்டுத்தனமாய் இருக்கிறது என்று நான் கூறினேன். முதலாவது ஒன்றை என்னால் ஞாபகப்படுத்தி கூற முடியும் என்றால், நான் நல்ல வீட்டில் சிறு பையனாக இருந்தது முதல் வளர்க்கப்பட்டேன். நான் வெளியே போய் சோளப்பட்டு சிகரெட்டுகளை சமத்தாக இருக்க வேண்டி புகைத்தேன். அந்த வாசனையை நீக்குவதற்காக காப்பி சாப்பிட்டேன். நான் அதை என் வீட்டுக்கு பின்னாக இருக்கும் புகைப்போக்கியின் பின்னாக செய்தேன். என் தாயார் என்னை பிடித்துக் கொண்டு, மகனே, உன்னுடைய சுவாசத்தை நான் நுகரட்டும் என்று கூறினதை நான் ஒருபோது மறக்க மாட்டேன். நான் அவளுடைய முகத்தில் ஊதினேன். அதற்கு அவள், நீ காப்பி சாப்பிட்டிருக்கிறாய், வேறு ஏதோ வாசனையை எடுத்து போடும்படியாய் சாப்பிட்டிருக்கிறாய். நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? நீ சிகரெட்டுகள் புகைத்துக் கொண்டிருந்தாயா என்றாள். அவன் அதற்கு, ஏதோ காரியம் என்னிடத்தில் அவளிடத்தில் உண்மையை கூறு என்றது. ஆனால் நான் இல்லை அம்மா என்றேன். என்னுடைய இருதயத்தின் ஊடாக சென்றேன். நான் சிகரெட்டுகள் பிடிக்கவில்லை என்று கூறினேன். அந்த நேரம் முதற்கொண்டு அது துவங்கியது என்று கூறினான். நம் எல்லாராலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அது துவங்கினது என்று ஏதாவது காரியத்தை கண்டறிய முடியும். அது முதற்கொண்டு காரியங்கள் மாறி போய்விட்டது. நாம் சிந்தித்து பார்க்கத்தக்கதாக அங்கே தகுதியான மற்ற காரியங்கள் இருக்கின்றன. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் காரியங்களை செய்ய நல்ல உள்நோக்கத்தை உடைய மனிதர்கள் காரியங்களை புதுவிதமாய் துவக்க முயற்சிக்கிறார்கள். உதாரணமாக, பெஞ்சமின் பிராங்க்லின் முதலாவதாக மின்சாரத்தை கண்டுபிடித்த போது அவர்களால் அதை ஜெயிக்க முடிந்தது. இந்த நேரம் முதற்கொண்டு இனி ஒருபோதும் யுத்தங்கள் உண்டாக போகிறதில்லை. ஏனென்றால் இந்த மின்சாரத்தை வேலிகளில் பாய்ச்சினால் அந்த அதிக அளவில் மின்சாரத்தை எந்த ஒரு மனிதனாலும் கடக்கவே முடியாது என்று அவர்கள் சொல்லிக் கொள்ள துவங்கினார்கள். அவர்கள் நன்றாய்தான் எண்ணினர். உலக யுத்தத்துக்கு உடனேயே கெய்சர் வில்ஹெல்ம் சமாதான உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட உடனே நமக்கு இங்கே அமெரிக்காவில் கூறப்பட்டது. நான் ஒரு 9 வயது பையனாக இருந்தேன். ஆனால் எல்லா ஜனங்களும் நமக்கு இன்னொரு யுத்தம் இருக்கவே இருக்காது. இந்த நேரம் முதற்கொண்டு அது என்றென்றைக்குமாய் தீர்ந்து விட்டது என்று கூறிக்கொண்டு இருந்ததை என்னால் நினைவு கூற முடிகிறது.
ஆனால் நமக்கு இன்னொரு யுத்தம் உண்டாயிருந்தது. And when the great UN, or I would say before that, they formed what was called மகத்தான ஐக்கிய நாடுகள், அல்லது நான் சொல்லுவேன் அதற்கு முன்பாக அவர்கள் தேசங்களின் சங்கம் என்று அழைக்கப்படும் ஒன்றை உருவாக்கினார்கள். அவர்கள் இப்பொழுது நமக்கு இனிமேல் யுத்தங்கள் இருக்காது, ஏனென்றால் நமக்கு ஒரு தேசங்களின் சங்கம் இருக்கிறது. அது உலகத்தை வலம் வந்து பாதுகாத்துக் கொள்ளும். எங்கேயாவது சண்டை எழும்பினால் எல்லா தேசங்களில் இருந்தும் வந்துள்ள மனிதர்கள் அங்கே போய் ஒழுங்கை காத்துக் கொள்வார்கள். ஆனால் அது ஒரு தோல்வியாக ஆயிற்று. அவர்களுக்கு தொடர்ந்து சண்டை இருந்து கொண்டே இருந்தது. ஐக்கிய நாடுகளும் அதே காரியமாக ஆகும். நாளை இரவு அல்லது ஞாயிறு இரவு ஒரு அபாயம் முன்னறிவிக்கப்பட்டது. பேர்ல் துறைமுகத்தை சரியாக இன்னின்ன நேரத்தில் ஆகாய விமானம் மூலமாக குண்டு வீசப்படும் என்று முன்னறிவித்த மனிதனே, ஞாயிறு இரவு 12 மணிக்கு அமெரிக்க ஜனங்களில் 75% சாம்பலாகி விடுவார்கள். அதாவது வருகின்ற ஞாயிறு இரவு 12 மணிக்கு ருஷ்யா அமெரிக்காவின் மீது குண்டு வீசும் என்று முன்னறிவித்தான். பேர்ல் துறைமுக தாக்குதலை முன்னறிவித்த அதே நபர் இதையும் கூறினார். அவர்கள் அதை அறிவிக்கவே இல்லை, ஏனென்றால் ஜனங்களுக்கு பீதி உண்டாகும். நான் அதை விசுவாசிப்பதில்லை. புரிகின்றதா? விசுவாசிப்பதில்லை. ஏனென்றால் அணுகுண்டு யுத்தத்தை அதனால் தாங்க முடியாது. அவர்களுடைய பாதையில் ஒன்று ஒலிதடை ரீதியின் ஊடாக இந்த வழியாக இருக்கிறது. நாம் அவைகளை அந்த வழியாக எறிவோம். உலகமானது துண்டங்களாகிவிடும். ஏதோ காரியம் சம்பவித்தாக வேண்டும். இருந்தாலும் இயேசு வருவதற்கு முன்னர் அது சரி. உதாரணமாக வாலிபமான திருமண ஜோடிகள், அவர்கள் மணந்து கொண்டதான ஒரு குறிப்பிட்ட நேரம் அங்கே இருந்தது. அவர்களுடைய பிரமாணங்களை ஒன்று சேர்க்கிறார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் அவர்களுடைய உத்தமத்தை சத்தியம் கொடுக்கின்றனர். அவர்கள் நாங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் நேசிப்போம், கனம் பண்ணுவோம், ஒருவரை ஒருவர் மனதில் வைத்து போற்றுவோம். ஆனால் ஏதோ காரியம் சம்பவித்ததான ஒரு நேரம் அங்கே வரும். இந்த காரியங்கள் எல்லாம் அங்கே இருக்கின்றது. ஏதோ காரியம் சம்பவித்ததான ஒரு நேரம் அங்கே இருக்கிறது. ஒரு கால் அவர்களுடைய எல்லா சத்திய பிரமாணங்களையும் தேசங்களின் சங்கம் முதலானவைகளுக்கு ஒரு கால் நல்ல உள்நோக்கம் இருந்திருக்கலாம். ஆனால் அவைகளெல்லாம் ஒரு முடிவுக்கு வருகின்றது. எல்லாம் உடைந்து நொறுங்கி மனிதனின் கால்களுக்கு கீழாக போய்விடுகிறது. நமக்கு இருக்கக்கூடிய எல்லா நல்ல உள்நோக்கங்களுடன் இருக்கலாம், ஆனால் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்தாக வேண்டும். ஆனால் அங்கே ஒரு நேரம் இருக்கிறது. அப்பொழுது மனிதனால் ஏதாவது நித்தியமான காரியத்துக்கு வர முடியும். அது எப்பொழுது என்றால் மனிதன் தேவனை சந்திக்கின்றதான நேரமாகும். அப்பொழுதுதான் ஏதோ காரியம் சம்பவிக்கும். அது நித்தியமாயிருக்கும். நாம் தவறுகள் செய்கிறோம். புது வருட இரவென்று நாம் பிரமாணங்களை செய்கிறோம். அடுத்த நாளே அதை உடைக்கும்படியாய் எடுக்கிறோம். நாம் புதிய பக்கங்களை திருப்புகிறோம். நாம் பிரமாணங்களை செய்வதாக சொல்லுகிறோம். நாம் ஆசாரியத்திற்கு போகிறோம். நாம் அல்ல, ஆனால் கத்தோலிக்கர்கள் செய்கிறார்கள். அறிக்கைகள் செய்கிறார்கள். பிரமாணங்களை கையெழுத்திடுகிறார்கள். பீடத்தண்டைக்கு நாம் வந்து புதிய பக்கங்களை திருப்புகிறோம். ஆனால் எல்லாம் வீணிலே போகிறது. அடுத்த முறை யாராவது நம்முடைய பாதையில் குறுக்கே வந்தால் அல்லது ஏதாவது காரியம் வந்தால் அந்த பழைய கோபம் அப்படியே பறந்து திரும்பி வரும். நாம் தொல்லைக்குள்ளாக அல்லது ஏதோ காரியத்துக்குள்ளாக ஒவ்வொரு முறை போகும்போதும் அது மீண்டுமாய் சம்பவிக்கும். ஆனால் அங்கே ஒரு இடம் இருக்கிறது. ஒரு மனிதனால் அங்கே ஒரு நேரத்திற்கு வர முடியும். அது அவனை என்றென்றைக்குமாய் நித்தியமானதற்கு மாற்றிவிடும். என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளேன் என்று இயேசு கூறினார். ஒரு மனிதன் தேவனிடத்தில் வரலாம். அவனுடைய முழுமையான நித்தியமான சேருமிடம் மாறுகிறது. ஒரு மனிதன் தேவனை சந்திக்கலாம். அதன் பிறகு அதே விதமாய் ஒருபோதும் அவனால் இருக்கவே முடியாது. உங்களால் தேவனை சந்தித்து நீங்கள் இருந்தது போன்ற விதமாகவே என்றென்றைக்கும் இருக்க முடியாது. நீங்கள் அவரை விட்டு திரும்புவீர்களே, ஆனால் முன்னர் இருந்ததை காட்டிலும் மோசமானவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் நித்திய ஜீவனை உடையவர்களாக இருப்பீர்கள். அவருடைய வாக்குத்தத்தத்தினால் கடைசி நாளில் அவனை அவர் எழுப்புவார்.
There was a time when there was a man. அங்கே ஒரு நேரம் இருந்தது. அப்பொழுது ஆபிரகாம் என்று அழைக்கப்பட்ட ஒரு மனிதன் அங்கே இருந்தான். அவன் கல்தேயருடைய தேசத்திலிருந்து வெளியே வந்து ஊர் என்ற ஒரு பட்டணத்தில் வாசமாயிருந்தான். அவன் ஒரு நீதிமானும் ஒரு நல்ல மனிதனுமாயிருந்தான். ஒருவேளை அவனுடைய தகப்பன் ஒரு கால் விக்கிரங்களை ஆராதித்திருக்கலாம். ஏனென்றால் அவர்கள் பாபிலோனிலிருந்து வந்தவர்கள். அவன் ஒரு சாதாரண மனிதனாய் இருந்தான். அவனுக்கு வயதாகிக் கொண்டிருந்தது. அவன் 75 வயதும் அவனுடைய மனைவி 65 வயதுமாயிருந்தார்கள். ஒரு நாள் ஆபிரகாம் வெளிகளில் வேட்டையாடிக் கொண்டிருந்த பொழுது அல்லது வேறு என்னவோ செய்து கொண்டிருந்த போது, ஒருவேளை பெரி பழங்களை பொறுக்கிக் கொண்டிருக்கும் பொழுது அல்லது அவனுடைய வேலை என்னவா இருந்தாலும் அவன் தேவனை சந்தித்தான். அந்த நேரம் முதற்கொண்டு அவன் மாறிவிட்டான். இல்லாத காரியங்களை அவனால் இருப்பது போன்று அழைக்க முடிந்தது. ஏனென்றால் அவன் தேவனை சந்தித்தான். அவன் தேவனை சந்தித்ததான மணி வேளையையும் நிமிஷத்தையும் அவன் அறிந்திருந்தான். அது அவனை மாற்றியது. அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாய் இருக்கும்படி தேவன் அவனை அழைத்தார். அவன் தேவனை விசுவாசித்தான். அவனுடைய வாக்கு தத்தத்தை விசுவாசித்தான். ஏனென்றால் அவன் தேவனை சந்தித்திருந்தான். 25 வருடங்களுக்கு பின்னர் அவர்கள் விவாதித்துக் கொண்டிருந்தனர். அவரை விவாதிக்க அவரிடத்தில் தவறான ஏதோ காரியத்தை விசுவாசித்ததாக கூறும்படி முயற்சித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் வேதம் கூறுகின்றது, தேவனுக்கு மகிமையை செலுத்தி எல்லா நேரத்திலும் வல்லவனானான் என்று. ஏனென்றால் தேவன் அவருடைய வார்த்தையை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை அவன் அறிந்தவனாயிருந்தான். ஒரு மனிதன் தேவனை சந்தித்த போது அப்படியா இருக்கிறது. அவனுடைய உண்டாக்கப்பட்டதையே அது மாற்றுகிறது. அது அவனுக்கு ஒரு மேம்பட்ட புலனை கொடுக்கிறது. அன்றொரு இரவு நான் பேசிக் கொண்டிருந்தது போன்று இயற்கையான மனிதனுக்கு மட்டும்தான் ஐம்புலன்கள் இருக்கிறது. ஆனால் விசுவாசிக்கோ அவன் தேவனை சந்தித்த பொழுது அவன் ஏதோ வித்தியாசமான காரியத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். அது எல்லா நிழல்களுக்கும் மேலாக அவனை உயர்த்துகிற ஒரு மேம்பட்ட புலனாக இருக்கிறது. நிறைவேறுதலுக்கு வர முடியாத காரியங்களை அவன் விசுவாசிக்கும்படி அது செய்கிறது. அவைகள் நிறைவேறும் என்று அவன் இன்னமும் விசுவாசிக்கிறான். ஏனென்றால் தேவன் அவனமாய் கூறியிருக்கிறார். ஒரு மனிதன் தேவனை சந்திக்கும் பொழுது ஏதோ காரியம் சம்பவிக்கிறது. அங்கே ஒரு நேரம் இருந்தது. அப்பொழுது எல்லா ஞானத்திலும் தேவனுடைய வார்த்தையின் எல்லா வேத சாஸ்திரத்திலும் ஒரு மனிதன் பயிற்றுவிக்கப்பட்டான். அவன் அதை எடுத்தும்படியாய் அறிந்திருந்தான். அவன் பள்ளியில் போதிக்கப்பட்டவனாயிருந்தான். அவன் எல்லா பட்டங்களையும் உடையவனாயிருந்தான். அவன் அவ்வளவு சாமர்த்தியம் உள்ளவனாய் எகிப்தின் பண்டிதர்களுக்கும் அவர்களுடைய போதகர்களுக்கும் போதிக்கும் அளவில் இருந்தான். அவன் அதெல்லாவற்றையும் எடுத்தும்படியாய் அறிந்திருந்தான். ஆனால் அதனோடு அவன் ஒரு கோழையாய் இருந்து அதுதான் ஓடி போகுதல். அங்கே வெளியே சென்று வனாந்திரத்துக்கு பின்னால் ஒரு அந்நியனுக்காக ஆட்டு மந்தையை மேய்த்துக் கொண்டிருந்தான். ஆனால் அங்கே ஒரு நேரம் வந்தது. அப்பொழுது தேவன் அங்கே அவனை பற்றி எரியும் புதரிலே சந்தித்தார். தேவனோடு முகமுகமாய் சந்தித்து அதற்கு மேல் அவனால் அதே விதமாய் இருக்க முடியாது. ஒரு மனிதனாவது அல்லது ஸ்திரீயாவது நீங்கள் எத்தனை சத்திய வாக்கு பண்ணி இருந்தாலும் அல்லது எத்தனை பக்கங்களை நீங்கள் திருப்பி இருந்தாலும் எனக்கு அக்கறை இல்லை. நீங்கள் தேவனை சந்திக்கும் வரையிலும் உங்களால் மாறி போக முடியாது. ஆனால் நீங்கள் தேவனை ஒரு முறை சந்திக்கும் போது அப்பொழுது நீங்கள் என்றென்றைக்குமாய் மாறி போவீர்கள். மோசே மாத்திரம் மாற்றவில்லை, இஸ்ரவேலை அது மாற்றியது. அது எகிப்தை மாற்றியது. அந்த நேரத்தில் அது உலகத்தை மாற்றியது. ஏனென்றால் ஒரு மனிதன் தேவனை சந்தித்து அவருடைய வார்த்தையின் பேரில் அவரை ஏற்றுக்கொண்டான். இன்றைக்கு நமக்கு என்ன தேவை என்றால் தேவனை முகமுகமாய் சந்தித்து சூழ்நிலையை அவரிடத்தில் பேசக்கூடிய யாராவது தேவையாயிருக்கிறது. மனிதர்கள் தேவனை சந்திக்கும் போது காரியங்கள் மாறுகிறது. நிச்சயமாக அந்த ஒரே விதமாகத்தான் நாம் காரியங்களை உடையவர்களாயிருக்க வேண்டும். அந்த நேரம் முதற்கொண்டு கோழையான மோசே, ஓடி போய் கொண்டிருந்த ஒருவனான மோசே மாற்றப்பட்டான். அந்த நேரம் முதற்கொண்டு அவன் கர்த்தருடைய ஊழியக்காரனானான். அது எப்பொழுதும் அந்த விதமாகத்தான் கிரியை செய்கிறது. ஒரு மனிதன் தேவனை சந்திக்கும் பொழுது காரியங்கள் மாறுகிறது. ஒரு சமயம் ஒரு 18 வயது கூட நிரம்பாத சிறு பெண் அல்லது அவ்வளவு வயதாய் அல்ல அங்கே இருந்தாள். அது அவள் கிணற்றுக்கு போய்க் கொண்டிருக்கிற பாதையிலே காலையில் ஒரு வாளி தண்ணீர் கொண்டு வரும்படியாய் நாசரேத்தில் போய்க் கொண்டிருந்தாள். அவள் ஒரு அருமையான பெண். அவள் விசுவாசித்தாள். அவளிடம் விசுவாசம் இருந்தது.
ஆனால் அந்த காலையன்று அவள் தேவனை சந்தித்தாள். தேவன் ஏதோ காரியத்தை அவளிடத்தில் கூறினார். அவள் அதை விசுவாசித்தாள். அது அவளுடைய ஜீவிய ஓட்டத்தையே மாற்றி அவளை அழிவில்லாதவளாக்கி விட்டது. அவள் பெயர் மரியாள், நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் தாயார். இந்த சிறிய அம்மாள் ஒரு சாதாரண சிறிய பெண். ஆனால் அவள் தேவனை சந்தித்தாள். அந்த நேரம் முதற்கொண்டு ஏதோ காரியம் சம்பவித்தது. நிச்சயமாக பேதுரு என்று பெயர் கொண்ட ஒரு மனிதன் அங்கே இருந்தான். ஒரு கரடு முரடான மீன் பிடிப்பவன். ஒரு கால் அவர்களில் இருக்கக்கூடிய அவ்வளவு முரடானவன். அவன் ஒரு கால் ஒரு கொடுமைக்காரனின் மகத்தான ஒரு கையாளா இருந்திருக்கலாம். ஏனென்றால் இங்கே சமீபத்தில் பெரிய மீன் பிடிப்பவன் என்ற நாடகத்தை பார்த்தேன். பேதுருவுக்கு ஒரு நல்ல வர்ணனையா இருக்கும் என்று நினைத்தேன். ஏனென்றால் அவன் அவ்வளவு ஒரு பெரிய கரடுமுரடான ஆளா இருந்தான். அவன் எதை குறித்தும் கவலைப்படுவதில்லை. அவன் எதையும் விசுவாசிப்பதில்லை. ஆனால் ஒரு நாள் அவன் தேவனை சந்தித்தான். அந்த நேரம் முதற்கொண்டு அவன் மாற்றப்பட்டான். அந்த நேரம் முதற்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒரு அப்போஸ்தலனாக அவன் ஆனான். கொஞ்சம் முன்னர் சகோதரன் டேவிட் டியூப்ளசிஸ் நம்மிடம் ஒரு கொலைக்காரனான தர்ச்சிப்பட்டினத்து சவலை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தது போல, அவன் கொலைக்காரர்களின் சாட்சியாக அவர்களுடைய அங்கிகளை காவல் காத்து இரத்த சாட்சியான ஸ்தேவானின் மரணத்துக்கு சாட்சியாயிருந்தான். சபைகளின் தலைமை ஆலோசனை சங்கங்களுக்கு சென்று அதிகப்படியான சத்தத்தையும் கூச்சலையும் போட்டு தேவனை துதிக்கின்றவர்களை கைது செய்வதற்கு அதிகார கடிதங்களை அவனுடைய ஜோபியில் வைத்திருந்தான். பரிசேயருடைய பார்வையில் அவன் ஒரு மகத்தான மனிதனாயிருந்தான். அவன் பரிசேயர்களில் பரிசேயனாயிருந்தான். ஆனால் ஒரு நாள் அவன் தமஸ்குவுக்கு போகிற பாதையிலே அவன் தேவனை சந்தித்தான். அவனை சுற்றிலுமாய் ஒரு வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த நேரம் முதற்கொண்டு அவன் தர்ச்சிப்பட்டினத்து சவுலாக அதற்கு மேல் இல்லாதிருந்தான். ஆனால் அவன் பவுலாகிய தாழ்மையான ஒருவனாய் சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். ஏனென்றால் அவன் தேவனை சந்தித்தான். அது அவனை மாற்றியது. அங்கே ஒரு குஷ்டரோகி வாயிலில் படுத்து கிடந்தான். மருந்துகளின் எல்லா பரிகாரங்களாலும் அவனை குணப்படுத்த முடியவில்லை. அவனுடைய சீழ்பிதுக்கப்படாத புண்கள் அவனுடைய கரங்களை உயர்த்த முடியாத அளவிற்கு அவ்வளவு பெரியதாகிவிட்டது. அவனுடைய கால்களை அவனால் இழுக்கவே முடியவில்லை. அவனுடைய நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. ஆனால் அவன் ஒரு நாள் தேவனை சந்தித்தான். வாசலை விட்டு வெளியே வந்தபோது அவன் கீழே விழுந்து ஆராதித்து, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். அதற்கு அவர், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்றார். அந்த நேரம் முதல் கொண்டு அவனுக்கு அதற்கு மேல் குஷ்டரோகம் வரவே இல்லை. ஏனென்றால் அவன் தேவனை சந்தித்தான். வீதியின் ஓரமாக அங்கே ஒரு குருடான மனிதன் உட்கார்ந்திருந்தான். இருட்டில் இருந்து பகல் வெளிச்சத்தை அவனால் காண முடியாதிருந்தான். அவனுக்கு உதவி செய்ய அங்கே ஒரு காரியமும் இல்லை. ஒரு நாள் எரிகோ பட்டணத்திலிருந்து யாரோ ஒருவர் நடந்து வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவன் தேவனை சந்தித்தான். அந்த நேரம் முதல் கொண்டு அவனால் காண முடிந்தது. வெளிச்சத்தின் பார்வை அவனுடைய கண்களுக்குள்ளாக உடைத்துக் கொண்டு சென்று அவனால் மீண்டும் காண முடிந்தது. ஏனென்றால் அந்த நேரம் முதல் கொண்டு அவன் இயேசுவை சந்தித்த பொழுது அவன் ஒரு வித்தியாசமான மனிதனாயிருந்தான். ஒரு நபர் தேவனை சந்திக்கும் பொழுது ஏதாவது காரியம் நிச்சயமாய் சம்பவிக்கிறது. ஒரு சமயம் அங்கே ஒரு வாலிப மனிதன் இருந்தான். அவன் நாட்டின் ஒரு நல்ல குடிமகனாக இருந்தான் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அவன் மேல் ஒரு ஆவேசம் வரும். அவனுக்கு அவ்வளவு மோசமாகி சிறைச்சாலையிலே அவனை இருத்து வைக்க கூடாமற் போயிற்று. அவர்கள் அவனை சங்கிலிகளால் கட்டி வைத்தார்கள். அவனுக்குள்ளாக பிசாசுகளின் கூட்டம் இருந்தது. அந்த சங்கிலிகளை அவன் உடைத்துக் கொண்டு தன்னை தானே விடுவித்துக் கொள்ளுவான். பிசாசுகள் அவனை கல்லறை மைதானத்துக்கு கொண்டு போயின. அங்கே அவன் தங்கி இருந்தான். அவன் கற்களை எடுத்து அவ்வளவு மோசமாகி தன்னை தானே கீறிக்கொள்வான். ஓ, அவன் ஒரு பயங்கரமானவனாயிருந்தான். அந்த ஆவேசம் அவனை விட்ட உடனே நான் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று அவன் நினைப்பான் என்பதில் சந்தேகமே இல்லை. அப்படிப்பட்டதான நேரத்தில் பிசாசுகள் அவனிடத்தில் திரும்பி வரும். அவன் தன்னை கீறிக்கொள்ளவும் கிழித்துக் கொள்ளவும் செய்வான். ஆனால் ஒரு நாள் அவன் இயேசுவை சந்தித்தான். அந்த நேரம் முதற்கொண்டு
அந்த கதிரேனையில் இருந்த பிசாசு பிடித்தவன் அவனுடைய சரியான சிந்தைக்கு வந்து உடை உடுத்தி அவருடைய பாதத்தண்டை உட்கார்ந்து கொண்டிருந்தான். ஒரு நல்ல மனிதனாக அவன் தன் வீட்டிற்கு போகக்கூடியவனாயிருந்தான். அவன் நாகரீகத்துக்கு திரும்பி போகக்கூடியவனாயிருந்தான். அவனை நேசித்தவரிடத்தில் திரும்பி போகக்கூடியவனாயிருந்தான். அந்த நேரம் முதல் கொண்டு நான் மாறி போனேன் என்று சொல்லக்கூடியவனாயிருந்தான். ஆம், ஒரு நாள் அங்கே கல்வாரியின் மேல் தேவனும் மரணமும் முகமுகமாய் சந்தித்த பொழுது ஜீவனும் மரணமும் ஒன்று சேர்ந்தது. ஆனால் அந்த நேரத்தில் தான் ஜீவனானது கிறிஸ்துவானவர் கூரை மரணத்தினின்று பிடுங்கி எடுத்தார். அந்த நேரம் முதற்கொண்டு மரணமானது தனக்குள்ளாக கூரை உடையதா இல்லை. அதை குறித்து நான் அவ்வளவு சந்தோஷமாயிருக்கிறேன். தேவனே, மரணமும் தேவனும் ஒன்று சேர்ந்து சந்தித்தது. மரணம் அதே விதமாக இல்லை. இப்பொழுது அது கூரை உடையதா இல்லை. கிறிஸ்தவ விசுவாசியானவன் அதன் முகத்துக்கு நேராக நடந்து சென்று, ஓ மரணமே, உன் கூர் எங்கே? பாதாளமே, உன் ஜெயம் எங்கே என்று கூற முடியும். ஏன்? அவைகள் இரண்டும் தேவனை சந்தித்தது. அது முதற்கொண்டு அவைகள் அதே விதமாக இல்லை. அது ஒரு முறை தேவனை சந்தித்த போது எந்த மனிதனும் அதே விதமாய் இருக்க முடியாது. எந்த ஒரு காரியமும் அதே விதமாய் இருக்க முடியாது. நீங்கள் ஒருபோதும் அதே விதமாய் இருக்க முடியாது. இங்கே ஆஸ்பத்திரி படுக்கையில் படுத்து கிடந்ததை என்னால் நினைவு கூற முடியும். நான் ஜீவிக்க வைத்தியர்கள் 3 நிமிஷங்கள் கொடுத்தார்கள். ஒரு நிமிஷத்துக்கு என்னுடைய இருதய துடிப்பு 17 முறைகளாய் இருந்தது. நான் தேவனை சந்தித்தேன். அது முதற்கொண்டு நான் அதே விதமாக இல்லை. ஏதோ காரியம் எனக்கு சம்பவித்தது. வித்தியாசமான எதையும் ஒருவரால் என்னிடம் கூற முடியவில்லை. பில் பிரென்னம் மறுத்து போனான். நான் தேவனை சந்தித்தேன். ஏதோ காரியம் எனக்குள்ளாக வந்தது. நான் அவரை சந்தித்த அந்த நிமிடம் முதற்கொண்டு நான் ஒருபோதும் அதே மாதிரியா இருந்ததில்லை. அவர் என்னை மாற்றிவிட்டார். அவர் என்னை ஏதோ வித்தியாசமான காரியமாய் ஆக்கிவிட்டார். அது ஏதோ ஒரு புதியவருடைய பிரமாணத்தை எடுத்துக் கொள்வதல்ல, ஆனால் நான் தேவனை சந்தித்தேன். புருஷர்களே, ஸ்திரீகளே, நீங்கள் தேவனை சந்திக்கும் பொழுது நீங்கள் மாறிவிடுகிறீர்கள். இன்றிரவு நாம் நம்முடைய புதியவருடைய பிரமாணங்களை செய்கிறோம். அவைகளை உடைக்க அடுத்த நாள் காலையிலே திரும்பி போகிறோம். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம் என்றால், ஒரு புதியவருடைய பிரமாணம் அல்ல, ஆனால் முகமுகமாய் நாம் தேவனிடத்தில் வந்து அவருடைய ஆவியினால் பிறந்திருக்கும்படியாக நித்திய ஜீவனை உடையவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு நேரம் ஒரு வயதான மனிதன் இருந்தார். அவனால் சிந்தனையில் தீர்மானிக்க முடியாதவனாயிருந்தான். பிசாசு அவனை அதில் தோற்கடித்துக் கொண்டிருந்தான். ஒரு நாள் அவன் வயல்வெளியிலே முழங்கால் படியிட்டு ஜெபித்தான். அவன் ஜெபித்துக் கொண்டிருக்கையில் அவன் ஒரு கம்பம் மட்டுமாய் ஓடிச் சென்றான். அவன், சாத்தானே, இது ஒரு நினைவு சின்னமாக இருக்கட்டும். நீ திரும்பி எப்பொழுதாவது என்னிடத்தில் வந்தால் நான் உனக்கு அந்த கம்பத்தை சுட்டி காட்டுவேன். இங்கேதான் நான் தேவனை சந்தித்தேன் என்று கூறுவேன். இந்த இடத்திலிருந்துதான் காரியம் தீர்க்கப்பட்டது என்று கூறுவேன். அதுதான் நமக்கு தேவை. ஒரு கால் வயலில் இருக்கிற ஒரு கம்பமா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எங்கேயோ ஏதோ ரகசியமான இடம், ஏதோ இடம், ஒரு கம்பம் அல்ல. ஓ, இன்றிரவு நூற்றுக்கணக்கான பிரமாணங்கள் எடுக்கப்படும், ஆயிரக்கணக்கானவைகள் எடுக்கப்படும். அடுத்த வருடம் நாம் மீண்டுமாக அவைகள் எல்லாவற்றையும் எடுக்க வேண்டியிருக்கும். நாம் சொல்லுவோம், பொய் பேசுவதை நிறுத்தி விடுவோம், இதை செய்வதை நிறுத்தி விடுவோம், நம்முடைய கோபத்தை ஒரு பக்கம் நாம் தூக்கி வைப்போம், நாம் அதிகமாக தேவனுக்கு செய்வோம், நாம் இதை அல்லது அதை அல்லது மற்றதை செய்வோம் என்று. அது வீணென்று கண்டறியவே இன்றிரவு மனிதன் செய்ய வேண்டிய அவசியம் என்னவென்றால், தேவனிடத்தில் முகமுகமாய் வர வேண்டும். அந்த நேரம் முதல் கொண்டு அவன் ஒரு மாற்றப்பட்ட சிருஷ்டியாய் இருக்கிறான். அல்லேலூயா. ஓ, நான் அதை விசுவாசிக்கின்ற விதமாய் கூற வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் ஒரு மனிதன் தேவனை சந்திக்கும் பொழுது அந்த நிமிடம் முதல் கொண்டு அவனுடைய ஜீவியத்தின் எஞ்சியுள்ள நாட்கள் எல்லாம் அவன் மாறிவிட்டான். அவன் அதே விதமாய் ஒருபோதும் இருக்க மாட்டான். ஏனென்றால் அவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான். அவன் ஒரு புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். பழைய காரியங்கள் கடந்து போய்விட்டது. எல்லா காரியங்களும் அவனுக்கு புதியதாகின. அவன் ஒரு புதியதாய் காணப்படுகிறான். வைத்தியர்களால் நீ மறிக்கப் போகின்றாய் என்று கூறப்பட்டுள்ள ஒரு வியாதியான மனிதனால் தேவனுடைய முகத்துக்கு நேராய் நடந்து செல்ல முடியும். ஆனால் தேவனுடைய முகத்துக்கு நேராக
கடந்து அவனுடைய காரியத்தை மன்றாடலாம். அவன் ஒரு வித்தியாசமான நபராய் அந்த நேரம் முதற்கொண்டு வெளியே வருவான். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அப்சா ஒரு சக்கர நாற்காலியில் 36 வருடங்களாக உட்கார்ந்திருந்தது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அந்த இரவு அங்கே கலிபோர்னியாவில் பரிசுத்த ஆவியானவர் கீழே வந்து பேசத் துவங்கினார். அவர் தேவனை சந்தித்தார். அந்த நேரம் முதற்கொண்டு கக்கதண்டங்கள் இல்லாமல் நடக்க முடிந்தது. புற்று நோயால் திண்டுவிடப்பட்டு ஒன்றுமில்லாமல் ஒரு வெறும் நிழலாய் படுத்து கிடந்த நேரத்தை நான் கண்டேன். வைத்தியர்கள் கடந்து போகையில் அவர்கள் போய்விட்டார்கள் என்றார்கள். அவர்களுடைய அன்பானவர்கள் அவர்களை உற்சாகப்படுத்த அவர்களால் முடிந்த கடைசி வார்த்தைகளை கூறும்படியாய் உள்ளே ஒன்று கூடினார்கள். ஆனால் அவர்களோ தேவனை சந்தித்து அந்த நேரம் முதற்கொண்டு அவர்கள் மாறிவிட்டார்கள். அவர்கள் வித்தியாசமாய் ஜீவிக்கிறார்கள். வீதியின் மேல் அங்கே தூர என்னால் ஒரு துர்நடத்தையுள்ள ஸ்திரீயை காண முடிகின்றது. நடைபாதையில் அங்கே தூர என்னால் ஒரு குடிகாரனை காண முடிகிறது. என்னால் அங்கே சபைக்குள்ளே மாய்மாலக்காரனை காண முடிகிறது. அந்த எல்லா வித்தியாச விதமான ஜனங்கள் ஒவ்வொரு புதிய வருஷமும் ஒரு புதிய பக்கத்தை திருப்புகிறார்கள். வித்தியாசமான காரியத்தை செய்ய முயற்சிக்கிறார்கள். ஈடு செய்ய முயற்சிக்கிறார்கள். முதலானவற்றை செய்கிறார்கள். ஒரு முறை அவர்கள் தேவனை சந்திக்கட்டும். அது முதற்கொண்டு மரண இருளின் திசையில் உட்கார்ந்திருந்த அவர்களுக்கு அது முதற்கொண்டு இயேசு பிரசங்கித்தார். ஒரு மனிதனுக்கு அவன் மேல் ஒரு உண்மையான மாற்றம் வர வேண்டும் என்று விரும்பினால் இன்றிரவு நான் சொல்லுகிறேன், தேவனோடு அவன் முகமுகமாய் வரட்டும். ஒரு முறை சந்தித்து அப்பொழுது அவனால் அந்த நேரம் முதற்கொண்டு நான் ஒரு மாறின மனிதனானேன், என்னுடைய அனுபவத்தை நான் அறிவேன் என்று சொல்ல முடியும். ஒரு குறுகிய நேரத்துக்குள் சபையானது இங்கே பீடத்தை சுற்றி கூடி வரும். நீங்கள் உங்கள் ஜீவியத்தை புதியதாய் அர்ப்பணிப்பீர்கள். நீங்கள் காரியங்களை விட்டுக் கொடுத்து காரியங்களை பீடத்தின் மேல் கிடத்துவீர்கள். சகோதரனே, நான் உங்களுக்கு சில புத்திமதிகளை கொடுக்கிறேன். நீங்கள் தேவனை முகமுகமாய் சந்தித்ததே இல்லை என்றால் நான் உங்களுக்கு காரியத்தை சொல்லுகிறேன். அந்த பீடத்தண்டை தரித்திருங்கள். தேவனை நீங்கள் சந்திக்கும் வரைக்கும் அங்கேயே தரித்திருங்கள். அப்பொழுது உங்களால் அந்த புதிய வருட இரவிற்கு உங்கள் விரலை சுட்டி காட்ட முடியும். அப்படி இல்லாமல் நான் ஒரு புதிய பக்கத்தை திருப்பினேன், நான் ஒரு புதிய பிரமாணத்தை எடுத்துக்கொண்டேன் என்று கூறுவதல்ல. ஆனால் அந்த நேரம் முதற்கொண்டு நான் தேவனை சந்தித்தேன். ஜீவியம் மாற்றம் அடைந்தது. காரியங்கள் வித்தியாசமாக இருந்தது. எல்லா காரியங்களும் புதிதாகின. எனக்கு மீண்டுமாக அந்த நேரம் முதற்கொண்டு நீங்கள் தேவனை சந்திக்கிற நேரம் முதற்கொண்டு அதனும் ஒரு புதிய வருடத்தை சந்திப்பதல்ல. இன்னும் சில நிமிஷங்களில் நாம் அதை நேரடியாய் சந்திக்க போகிறோம். நாம் அதை பிரமாணங்களோடு சந்திப்போம். நாம் அதை வாக்குறுதிகளோடு சந்திப்போம். நல்ல உள்நோக்கங்களோடு நாம் அதை சந்திப்போம். ஒரு புதிய பக்கத்தை திருப்ப நாம் முயற்சிப்போம். நாம் வித்தியாசமாய் செய்ய முயற்சிப்போம் என்று கூறிக்கொண்டே நாம் அதை சந்திப்போம். அதெல்லாம் நல்லதுதான். நான் அதை பாராட்டுகிறேன். சகோதரனே, முதலாவதாக நீங்கள் தேவனை சந்திக்கும் வரைக்கும் அது ஒருபொழுதும் நித்தியமாய் இருக்க முடியாது. முதலாவதாக நீங்கள் தேவனை சந்திக்கும் போது அது முதற்கொண்டு எல்லா காரியமும் வித்தியாசமாயிருக்கும். நாம் தலைவணங்கி இருக்கையிலே ஜெபம் செய்வோமாக. தேவனுடைய குமாரனாகிய கர்த்தராகிய இயேசுவே, நான் உம்மை சந்தித்த நேரம் எனக்கு நினைவிருக்கிறது. கர்த்தாவே, ஒரு பரிதபிக்கப்படத்தக்கவனாய் ஒரு நல்ல நேர்மையான ஜீவியம் ஜீவித்து தரிக்காமல் ஓடிக்கொண்டு குடித்துக் கொண்டும் அல்ல, தூதாடி கொண்டும் அல்ல, புகைத்துக் கொண்டும் அல்ல, முதலானவைகளை செய்யாமல் இருந்ததை நான் நினைவு கூறுகிறேன். ஆனால் எனக்கு தெரியும் கர்த்தாவே, மரணமான திருட்டுத்தனமாக ஆஸ்பத்திரி அறைக்குள்ளாக 20 வருடங்களுக்கு முன்பாக மேலே வந்த போது அங்கே ஏதோ காரியம் என்னுடைய ஜீவியத்தில் குறைச்சலாய் இருந்தது. அங்கே நான் தேவனை சந்தித்தேன். அந்த நேரம் முதற்கொண்டு கர்த்தாவே, நான் உமக்கு சேவை செய்ய முயற்சித்தேன். என்னுடைய ஜீவியம் மாறிவிட்டது. எல்லா காரியங்களும் வித்தியாசமாய் காணப்படுகிறது. நான் உம்மை சந்தித்ததற்காக நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் கர்த்தாவே. இன்றிரவு புதிய வருடத்தை எதிர்நோக்கிக் கொண்டிருக்க ஜீவிக்கின்ற தேவனுடைய ஆவியை என்னுடையதில் இருக்க என்னால் அதை சந்திக்க முடியும் என்று கூற நான் சந்தோஷப்படுகிறேன். எங்களுக்கு அனுபவங்களை தாரும் கர்த்தாவே. உம்முடைய நன்மையையும் இரக்கத்தையும் எங்களுக்கு தாரும். எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னியும். இந்த வருகின்ற வருஷத்தின் ஊடாக ஓ தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உம்மை சந்தித்து எங்களுடைய ஜீவியங்கள் மாறிவிட்டது என்ற ஒரு அனுபவத்தோடு நாங்கள் ஜீவிக்கும்படியாய் செய்யும். இதை அழியும் கர்த்தாவே. எங்களுடைய குறைவுகளை மன்னியும். எங்களுக்குள்ளாக உம்முடைய பரிசுத்த ஆவியை பொருத்தும். எங்களை நடத்தும். எங்களுக்கு வழிகாட்டும். இதாவே தேவனே, இதோ 1960 எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஒரு உலகெங்குமான கூட்டத்துக்கு அங்கே தருணங்கள் இருக்கிறது. அதில் லட்சோப லட்ச அஞ்ஞான மார்க்கத்தார் புற மதஸ்தர்கள் முதலானோர்கள் ஒரு கால் உம்மிடத்தில் வரலாம் போன்று காணப்படுகின்றது.
ஓ தேவனாகிய கர்த்தாவே, என்னுடைய இருதயத்துக்குள்ளும் ஆவியை கொண்டவனாய் இன்றிரவு நான் உம்முடைய பீடத்தை பார்த்துக் கொண்டு எனக்கு உதவி செய்யுமோ தேவனே. என்னுடைய இருதயம் வைராக்கியத்தால் எரிந்து கொண்டிருக்கிறது. நான் உம்மை நேசிக்கிறேன் கர்த்தாவே. நான் என்னையே உம்முடைய சேவையில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் என்னை அனுப்ப விரும்புகின்ற எந்த இடத்திற்கும் அனுப்பும் கர்த்தாவே. நீர் பேசும், நான் போகிறேன். என்னுடைய சபையை ஆசீர்வதியும், சகோதரன் நெவலை ஆசீர்வதியும், இங்கே இருக்கின்ற எல்லா ஜனங்களையும், எங்கள் வாசலுக்கு வந்த அந்நியர்களையும் ஆசீர்வதியும். இந்த நாள் சாயங்காலம் மட்டும் நேரத்துக்கு நேரம் பேசுகின்ற போதகர்கள் தேவனே, அவர்களுடைய ஊழியங்களை ஆசீர்வதியும். சகோதரன் நெவலை ஆசீர்வதியும், சகோதரன் ஜூனியர் ஜாக்சனை ஆசீர்வதியும், சகோதரன் பீலரையும் மற்ற எல்லா ஊழியர்களையும் ஆசீர்வதியும். பிதாவே, 1960 எங்களுக்கு ஒரு மகத்தான வருடத்தை தாரும். நாங்கள் கர்த்தாவே முகமுகமாய் உம்மை சந்தித்தோம் என்று அறிந்திருக்கிற நாங்கள் உம்முடைய ஆவியினால் மறுபடியுமாய் பிறந்திருப்பது என்பது என்னவென்று அறிந்திருக்கிறோம். உமக்கு நாங்கள் சேவை செய்யும்படியாக உம்முடைய நித்தியமான கிருபை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? 1960 வருடமானது நான் ஒரு புதிய பக்கத்தை திருப்பினேன் என்பது போன்று இருக்க விடாதீர்கள். நான் ஒரு புதிய ஜீவியத்தை துவங்க முயற்சிக்கிறேன் என்பதாக இருக்க விடாதீர்கள். ஆனால் நான் தேவனை சந்தித்தேன். அந்த நேரம் முதற்கொண்டு அது முதலாக எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானமும் சொல்லி முடியாத மகிமையால் நிறைந்ததுமான சந்தோஷமும் எனக்கு உண்டாயிருந்தது. எனக்கு ஒரு திருப்தி உண்டாயிருந்தது என்பதாக அது இருப்பதாக. மரணமே எனக்கு வந்தாலும் கூட என்னுடைய கடைசி மூச்சுக்கு அடுத்த நிமிஷம் நான் கர்த்தருடைய கரங்களில் இருப்பேன். என்ன வந்தாலும் அல்லது போனாலும் எனக்கு அக்கறை இல்லை. ஞாயிற்றுக்கிழமை இரவு அவர்கள் விரும்பினால் அவளை வெடிக்க செய்யட்டும். அவர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் நாம் மகிமையில் அவரோடு போகும் வரைக்கும் குண்டுகளால் ஊடாக பாய்ந்து வெடிக்க முடியாது. ஆமென். நம்மை சேதப்படுத்த அங்கே ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. நான் தேவனை சந்தித்தேன். நான் அவ்வளவு சந்தோஷமாயிருக்கிறேன். அந்த நேரம் முதற்கொண்டு என்று என்னால் கூற முடிந்தால் நான் சந்தோஷப்படுகிறேன். அந்த இடத்தில் அதை அப்படியே வையுங்கள். நான் தேவனை சந்தித்த பொழுது எனக்கு ஏதோ காரியம் சம்பவித்தது. அந்த நிமிடம் முதற்கொண்டு நான் மாற்றப்பட்டேன். அது முதல் கொண்டு நான் மாற்றப்பட்டேன். தேவனுடைய மகிமைக்கும் வல்லமைக்கும் ஒரு சாட்சியாயிருக்கும்படி இன்றிரவு இந்த பாதையில் இருப்பதற்காக நான் அவ்வளவு சந்தோஷப்படுகிறேன். இங்கே இருக்கின்ற ஏதோ ஒரு பழைய காரியம் தேவன் அங்கே இறங்கி கீழே வந்து அவருடைய கிருபை எனக்கு கொடுத்து என்னை ரட்சித்தார், என்னை சுகப்படுத்தினார், அவருடைய ஆவியினால் என்னை நிரப்பினார். நான் அவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கட்டும். அது உலகத்திலேயே மகத்தான கனம் பொருந்தியதாயிருக்கிறது. அந்த நேரம் முதற்கொண்டு இந்த நேரம் வரைக்குமாய் நான் ஒரு முறை கூட வருந்தினதே இல்லை. ஆனால் இந்த நாட்களில் எல்லாம் நன்றி உள்ளவனாயிருந்தேன். எல்லா நித்தியத்தின் ஊடாகவும் நான் தேவனை சந்தித்ததற்காக நன்றி உள்ளவனாயிருப்பேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, சகோதரனே.